வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபசர் முகமது யூனிஸ் சைனாவில் ஒரு 4 நாள் பயணமாக போனதை பார்த்தோம். அங்கே போய் ஒரு முக்கியமான கருத்தரங்களை பேசும்போது ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் பேசி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நம்ம நேற்றே நிறையா நேர்கள் கேட்டிருந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசினார் அப்படின்றத பார்ப்போம். சைனாவில் நான் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாலும் அடிப்படையாக சைனாவுக்கு இவங்க திரும்ப கட்ட வேண்டிய வட்டியை குறைக்கிறதுக்கும் அந்த வட்டி கட்டுறதுக்கான அந்த காலத்தை நீட்டிக்கவும் தான் அங்கே போனது. பேசிக்கலாக போனது பிச்சை எடுக்க. பட் இங்கே என்ன அவர் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்டேட், இந்தியாவுடைய 7 மாநிலங்கள், அந்த கிழக்கு பகுதியில் இதை 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக கடல் ஆக்சஸ் இல்லாமல் லேண்ட் லாக்டாக இருக்கக்கூடிய இடம். இதுக்கு கடல் பகுதிகள் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு கடலுக்கு போகிறதுக்கான வழியும் கிடையாது. இந்த இடத்துல இந்த கடல் பகுதியோடைய சோல் கார்டியன், இங்கே ஒரே ஒரு கார்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். ஸோ இது நிறையா பாசிபிலிட்டியை ஓப்பன் பண்ணுது, நிறையா வாய்ப்புகளை கொடுக்குது. சைனாவுடைய பொருளாதாரத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த பகுதிகள் இருக்கலாம் அப்படின்றதான் இங்கே பேச்சு. அடிப்படையாக நீங்கள் ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாயிண்டட் தலைவராக இருந்தாலும் உங்களையும் மதித்து அவங்க கூப்பிட்டாங்க. எந்தளவுக்கு யூனிஸ்க்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராவது போகும்பொழுது சைனாவுடைய பிரதமர் அட்லீஸ்ட் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சாவது வரவேற்கணும். யூனிஸை வரவேற்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய துணை கவர்னர் கூட கிடையாது, துணை கவர்னர். அதில் இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா, சொந்த காசில் கூட போக வக்கில்லாமல் சீனா அனுப்பிச்ச விமானத்தில் அங்கேருந்து பறந்து வந்தாருன்றதை பார்த்தோம். அதன் பிறகு இவர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய ட்வீட் எல்லாம் போட்டார். அது மீட்டிங் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கோஆபரேட்டிவ் வங்கி, கூட்டுறவு வங்கி, அதோடைய முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற தலைவர். இதுதான் சைனா யூனிஸ்க்கு கொடுத்த மரியாதை. இதுவே நான் அதிகம்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு எல்லாம் தப்பித்தவரி யூனிஸ் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் யாராவது அனுப்பிச்சுதான் இவரை வரவேற்கக்கூடிய இது இருக்குதே தவிர இவருக்கு அதுக்கு தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு 4வது நாள் போய் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறாரு. ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிறகு இந்த பேச்சு வருது. ஸோ அடிப்படையாக அதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ உன் நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க போறியா போ, எங்களுடைய வளம் இவ்வளோ இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டு. இந்த 7 ஸ்டேட் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அந்த 7 ஸ்டேட்டோடைய லேண்ட் லாக்டு பொசிஷன், நாம் அங்கே கடல் பகுதிகள் ஒட்டி கிடையாது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 7 ஸ்டேட்டு லேண்ட் லாக்டாக இருக்குது. இவங்களுக்கு கடலுக்கு வழியே கிடையாது. இது ஒரு பெரிய வாய்ப்பை உருவெடுக்குது. அப்படின்னா நீங்கள் இன்னொரு நாட்டோடைய பகுதியை பேஸ் பண்ணி இன்னொரு சைனாவை நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும் அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதற்கு பதிலடி யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹெமந்த பிஸ்வா சர்மா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூனிஸோடைய இந்த சோ கால்டு இன்ட்ரீம் கவர்மெண்ட், இதோட ஸ்டேட்மெண்ட் மிகவும் அஃபென்சிவ், இது ரொம்ப ஒரு எதிர்மறையானது, அதே மாதிரி கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியில் 22 கிலோமீட்டர் தான் அதோடைய மொத்த அகலமே. அந்த நேரோவஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பக்கம் பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாள், இன்னொரு பக்கம் பூட்டான், இது 3மே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த வழியாக தான் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலிருந்து இந்த 7 நம்மளுடைய சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கு போக முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தான் ஹெமந்த பிஸ்வா சர்மா ஹைலைட் பண்ணுறாரு. அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரிடாரை தான் உள்நாட்டு எதிரிகளும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஜேஎன்யூவை சேர்ந்த சில மாணவர்கள், சோகால் மாணவர்கள் இந்த போராட்டமாக நடத்தும் போது சிக்கன் நெக்கை நாங்கள் துண்டிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பினதை நம்ம பார்த்தோம். பல நக்சலைட்டுகள் இதற்கு முன்னாடி இதே மாதிரியான இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் ஹெமந்த பிஸ்வா சர்மா, உள்நாட்டு எதிரிகளே இதை தான் குறிவைக்கிறாங்க, வெளிநாட்டு எதிரிகளும் இதை தான் குறிவைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, ரோடு மற்றும் ரயில், அதாவது பூமிக்கு கீழே மற்றும் பூமிக்கு மேலே இந்த சிக்கன் காரிடரை சுற்றி இந்தியா தன்னுடைய நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த ரூட்டை பைபாஸ் பண்ணி வேற ரூட் எடுக்கிறதுக்கான, கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய ரூட் எடுக்கிறதுக்கான வேலையும் பார்க்கணும்.
இந்த இடத்துல இன்ஜினியரிங் சேலஞ்சஸ், இது கட்டுமானத்தில் பயங்கரமான சவால்கள் வந்தாலும் அதை பற்றிலாம் தயங்கக்கூடாது, இதை உடனடியாக ஒரு ப்ரையாரிட்டியாக நம்ம எடுக்கணும் அப்படின்றது ஹெமந்த பிஸ்வா சர்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்தது. ஸோ அவர் பேசிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, சிக்கன் நெக் காரிடரை சுற்றி அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோட் நெட்வொர்க்லாம் அதிகப்படுத்துங்க, அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கடல் ரூட்டையும் தேடுங்கன்ட்டு. ஸோ கடல் ரூட் தேடணும் அப்படின்னா நீங்கள் அதே மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று சிட்டகாங் வழியாக திரிபுரா வர்றது ஒரு 200 கிலோமீட்டர்னு வச்சுங்க கணக்கு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதியில் இந்தியா பங்களாதேஷுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜும் போடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஈஸியாக வர முடியும். இன்னொன்று ரக்கைன் வழியாக உள்ளே வர முடியும், மியான்மர் பார்டரோட உள்ளே வர முடியும். நீங்கள் ரக்கைன் ஸ்டேட் மியான்மரோட ராணுவத்தோட கண்ட்ரோல் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் இந்த நாடுகள், இரு நாடுகளுடைய அரசுகள் இருக்கும்போது நம்ம பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருந்தோம். இந்த 2018 இதுக்கான ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. சிக்கன் நெக் காரிடரை பைபாஸ் பண்ணுறதுக்கு பங்களாதேஷ் வழியாக இந்த ரூட்டை பண்ணுறதுக்கான முழு செலவையும் ஏற்று இந்தியா பண்ணாங்க. பட் இப்போ இந்த இடத்துல வந்து யூனிஸோடைய இந்த புதுசாக வந்த இந்த டீப் ஸ்டேட் இவங்களுடைய இந்த கைங்கரியம், இந்த இடத்த பிரிக்கணும்னு சொன்னது, இதெல்லாம் லேட்டஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்ச். இதை வந்து நம்ம ஆன்டிசிபேட் அந்த காலகட்டங்களில் பண்ணியிருக்க முடியாது. பட் இதுக்கு ஒரு படி போய் இந்தியாவுடைய இன்னொரு ஸ்டாண்டு நல்லா கவனிங்க. ஒரு மாநில முதல்வர் பேசுறாரு அப்படின்னா அவர் மத்திய அரசுடைய ஒரு கன்சென்சஸ் இல்லாமல், அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலம், அது நிச்சயமாக அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கன்சென்சஸோட தான் பேசியிருப்பார். இப்போ மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரத்யோத் மணிகா அப்படின்ற ஒரு அரசியல் தலைவர், திரிபுரா மாதா பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியோடைய தலைவர். இவர் திரிபுராவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சின்னு வச்சுக்கலாம். பிரத்யோத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைம் ஃபார் இந்தியா டு மேக் அ ரூட் டு த ஓஷன். இது சரியான தருணம், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. கடல் மார்க்கமாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு பாதை வந்து நிச்சயமாக தேவை. இந்த சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இண்டிஜினஸ் பீப்புள், அதாவது மலைவாழ் மக்கள், பூர்வகுடி மக்கள். இந்த மக்கள் எல்லாருமே 1947 இந்தியாவோட சேரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. பட் 1947 நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு சிட்டகாங் போர்ட்டை நம்மளோட சேர்க்காம போனது. இப்போ அந்த சிட்டகாங் போர்ட் அப்படியே இந்த மேப்போட வரைபடுத்து பாருங்க, அந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து அப்படியே வளைஞ்ச அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி நம்மளால பண்ணியிருக்க முடியும். பங்களாதேஷையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும், சைனாவையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் போர்ட். அந்த போர்ட்ல இருந்து இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய அந்த பூர்வகுடியினர் எல்லாருமே இந்தியாவோட சேரணும் தான் விருப்பம் தெரிவிச்சாங்க. பட் அந்த டைம்ல நம்ம பார்ட்டிஷன் டைம்ல இந்த விஷயத்தை கவனிக்க தவறுனதுனால தான் இந்த பிரச்சனைன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. மூணாவது, அவர் சொல்லக்கூடியது யூனிஸுக்கு ஒரு நேரடியான ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீ கார்டியன் நான் தான் இந்த எழுத்துக்கு எல்லாமே உரிமையாளன், நான் தான் சொந்தக்காரன், நீ உரிமை கொண்டாடிட்டு இருக்க. உண்மை என்னன்னா, நீ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், ஒரு தற்காலிகமான இதில் தான் நீ இருக்கிற. உன் வயசு 85ன்றதை நீ மறந்து பேசிக்கிட்டு இருக்க. இது அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் இது. அதே மாதிரி திரிபுரா அப்படின்றது சில மைல் தூரத்தில் தான் இருக்குது சிட்டகாங் போர்ட்லேருந்து, அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ரெண்டாவது இது. அதே மாதிரி ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் சொன்னதுக்கு ஒரு எதிர்கருத்தை அவர் வைக்கிறார். நூற்றுக்கணக்கான கோடிகள்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரோடு ரயில்லாம் போட தேவையில்லை, பங்களாதேஷை உடைச்சு கடல் ரீதியாக வடகிழக்குக்கு வந்து ஒரு பாதையை செய்யணும் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, சிக்கன் நெக் காரிடர் சுற்றி சிக்கன் நெக் காரிடர், அதாவது பூமிக்கு கீழே போட்டு எவ்வளோ பணம் செலவானாலும் இந்த கட்டமைப்பை அதிகப்படுத்தணும், ஆல்டர்னேட் ரூட்டையும் பார்க்கணும் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோடிலாம் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, அந்த மக்கள் என்றைக்குமே இந்தியாவில் தான் சேரணும்னு சொல்லி 47 சொல்லிட்டு இருந்தாங்க. சிட்டகாங் போர்ட் ரொம்ப தூரம் கிடையாது திரிபுராலேருந்து, எண்ணி வச்சிங்கன்னா 3 மணி நேரம் தான் அங்கேருந்து. திரிபுராலேருந்து நீங்கள் சிட்டகாங் வரணும், போர்ட் வரணும்னா வெறும் 3 மணி நேரம் தான். ஏற்கனவே அந்த நதியை தாண்டி நம்ம வந்து ஒரு பிரிட்ஜும் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ பங்களாதேஷை உடைச்சு வடகிழக்குக்கு ஒரு கடல் ஆக்சஸை கொடுக்கணும், கடல் பகுதியை வந்து சேர்றதுக்கான ஒரு பாதையை வகுக்கணும் அப்படின்றதான் அவர். திரிபுரி, கரோ, காஜி, சக்மா இவங்க எல்லாருமே ட்ரைபல் பீப்புள், பூர்வகுடி மக்கள். இவங்க கணிசமான அளவுக்கு சிட்டகாங்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் 3ஆம் தர குடிமக்களாக பங்களாதேஷால் நடத்தப்படுறாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவளித்து இந்த பகுதியை இந்தியா மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் வந்து இவர் பிரத்யோத், நம்மளுடைய திரிபுரா மோதா பார்ட்டியோட தலைவர் திரு பிரத்யோத் அவர்கள் சொல்றது. இப்போ உங்களுக்கு இவர் சொன்னதும் அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹெமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் சொன்னதுமே தனிப்பட்ட கருத்தா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது ரெண்டுமே
இந்தியாவுடைய மத்திய அரசோட குரலாக நம்ம பார்க்கணும், இந்தியாவோட குரலாக பார்க்கணும். தகுதிக்கு அசாமுடைய அந்த மக்கள் தலைவர்கள் யாராவது வச்சு தான் நாங்கள் பேசுவோம், இந்தியா அஃபீஷியலாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது அப்படின்றதான் மிக முக்கியமானது. சைனா போகிறதுக்கு முன்னாடி யூனிஸ் அரசாங்கமே ஓப்பனாக சொன்னது என்னன்னா, பல முறை நாங்கள் இந்தியாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம், மோடி அவர்களை சந்திக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கலை, அதனால தான் நாங்கள் சைனா போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாலும், பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை யூனிஸுக்கு 2 முறை தான் ஒரு நேரடி தொடர்பில் அவர் இருந்திருக்காரு. அதாவது ட்வீட் மூலியமாக, கடிதம் மூலியமாக. ஃபர்ஸ்ட் பதவி ஏற்ற போது ஒரு சிறு வாழ்த்து செய்தி, ஒரு ஃபுட் நோட் மாதிரி போட்டிருந்தாங்க. 2வது இப்போ அவங்களுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு இந்தியா தான் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துச்சு அப்படின்றத நினைவு கூறும் வகையில் ஒரு யூனிஸ்க்கு ஒரு ஒன்று போட்டிருந்தாரு. உடனடியாக யூனிஸ் தரப்புலேருந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை கேட்கும்போது நாம் அதை மறுத்துட்டோம். ஏன்னா யூனிஸ் அரசாங்கத்தை இந்தியா இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கலை. இப்போ இந்த 2 முதல்வர், ஒரு எதிர்கட்சி தலைவர் மூலிமா, திரிபுராவோட 2 மாநில தலைவர்கள் மூலிமா நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் பங்களாதேஷுக்கு என்னன்னா, தேவைப்பட்டா சிட்டகாங்க எங்களால் உடைக்க முடியும், சிட்டகாங்க உடைச்சோம் அப்படின்னா எங்களுக்கு கடல் தேவையான அளவுக்கு ஆக்சஸும் கிடைச்சிரும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா சிட்டகாங் ரொம்ப ரொம்ப அருகில் இருக்க, ரெக்கைனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. அந்த இடத்துல பங்களாதேஷோட பார்டர் கார்ட்ஸும் சரி, இராணுவமும் சரி, மிகப்பெரிய அளவுலலாம் அங்கே கிடையாது. அராக்கன் ஆர்மியோடைய எவ்வளோ மோதல் போக்கு இருக்குதோ அதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு பார்த்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களால போய் நீங்கள் கார்டியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை காக்கக்கூடிய திறன் உங்கள் கடற்படைக்கு வேணும். அது பங்களாதேஷ்க்கு இருக்கா அப்படின்றது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீனவர்களே அங்கே தாண்டி போகக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு அவ்வளோ பெரிய கடற்படையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டயலாக் பேசிக்கலாக எதனால் வருது யூனிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு இப்போ இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தம், குறிப்பாக சிபெக்கில் பலுச்சிஸ்தானில் இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதனால சைனாக்கு ஏற்பட்டிருக்க பின்னடைவுக்கு சைனா பதிலுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊசி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். யூனிஸ் எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறாருன்றது அங்கே தெளிவாக தெரிஞ்சிச்சு. எழுதி கொடுத்தது அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உடனடியாக சைனாவுடைய முதலீடுகள் அங்கே இந்த 7 மாநிலங்கள் இதாகுமா அப்படின்ற அளவுக்குலாம் செய்திகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் மெசேஜை நம்ம கொடுத்தோம். ராஜா அப்படிலாம் தப்பித்தவரை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டகாங் இருக்காது அப்படின்ட்டு. 2வது, நம்ம கேள்விப்படுற வரைக்கும் தேவைப்பட்டால் இந்த நாட்டோடைய இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நமக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாலும், அகதிகள் போன்ற பல பிரச்சனைகள் கொடுத்தாலும், இன்ஸ்டெபிலிட்டியில எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சில லாங் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நம்ம செட்டில் பண்ணலாம். அப்போ 1947 சிட்டகாங்கில் வாழக்கூடிய மக்கள் இந்தியாவோட வரும்னு சொல்லும் போது நம்ம அவங்கள விட்டுட்டோம். இன்னைக்கு அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலை இது பண்ணலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த எல்லை மாநிலத்துடைய கவர்னர், மிசோரமுடைய கவர்னராக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரும் மற்றும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஜெனரல் VK சிங் அவர்களை போட்டிருக்காங்க. அவர் எனக்கு நன்றாக தெரியும். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட ஒரு டைமில் பேசும்போது அவருடைய பேர் இங்கே வந்துச்சு, தமிழ்நாட்டு கவர்னராக வருவாருன்ற அந்த சில செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த சமயத்தில் அவர் அங்கே போடும்போது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்ற தகவல் அவர் நம்மகிட்ட சொல்லும்போது அதுக்கான கிளியர் கட் மெசேஜ் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டிஜினஸ் குரூப்ஸை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை இனி இந்தியா பார்க்க ஆரம்பிக்கும். இந்தியாவுடைய அடுத்த மூவ் அப்படின்றது இந்த சிக்கன் நெக் பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அசாம் முதல்வர் சொல்கிற மாதிரி அந்த கனெக்டிவிட்டி, ரோடு, ரயில் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்தாலும், பிரத்யோத் அவர்கள் சொல்கிற மாதிரி, திரிபுராவுடைய அந்த தலைவர் சொல்கிற மாதிரி பங்களாதேஷை உடச்சி தான் அந்த கடல் ரூட்டை எடுத்துகிட்டு வருன்ற போது சிட்டகாங் தான் இந்தியாவுடைய டார்கெட்டாக வரப்போகுது. வரக்கூடிய காலங்களில் இதற்கான நகர்வுகளை மெல்ல மெல்ல மெல்ல, இது உடனடியாக நடந்துருமான கிடையாது, பார்ப்பீங்க. இதே சமயத்தில் ஷி ஜின்பிங்கை மீட் பண்ண பிறகு லோன் எக்ஸ்டென்ஷனுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது, வரியை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் கிடையாது, வட்டியை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது, நாங்கள் இவ்வளோ முதலீடுகளை செய்கிறோம்னு சொல்லி எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கிடையாது, எந்த ரெட் கார்பெட்டுமே கிடையாது. இந்த பயணத்தை இவர் மேற்கொண்டு இருக்கும்போது பங்களாதேஷோட பிரதான எதிர்கட்சியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி டிசம்பருக்குள்ள தேர்தலை நடத்தாட்டி நாடு ஒன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லி நேரடியாக யூனிஸுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த செய்தியில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.